திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அசாம் மாநிலத்தை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழன் இணைப்பில் உள்ளார். தமிழன், இது தொடர்பான விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையானது 1,45,000 ரூபாய் அபராதம் திருவள்ளூர் போஸ்கோ நீதிமன்றமானது தற்போது அறிவித்துள்ளது. குறிப்பாக பார்த்த இந்த தீர்ப்பை வழங்கியவர் யார் என்று பார்த்தால் உமாமகேஸ்வரி நீதிபதி இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளார். குறிப்பாக பார்க்கலாம், இந்த சம்பவம் தமிழகத்திலே ஒரு அதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் 8 வயது பள்ளி சிறுமியை கடத்திய பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா 28 வயது என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் மற்றும் 1,45,000 ரூபாய் அபராதம் விதித்தது இந்த போஸ்கோ சிறப்பு நீதிமன்றமாக கருதப்பட்டுள்ளது. தற்போது நீங்க தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துக் கொண்டது. குறிப்பாக பார்க்கலாம், இது எந்த நேரத்தில் நடந்தது பார்த்தால் கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக குற்றவாளி ஜூலை 25ஆம் தேதி போலீசார் கைது செய்து பலத்த ஆதாரங்களுடன் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் வழக்கில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்த விசாரணை முடிவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கடும் தண்டனை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா அப்போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்கதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் வழக்கறிஞர்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்று உள்ளது. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி தமிழன்.